என்கிட்ட நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, உங்க வீடியோஸ்ல நீங்க அடிக்கடி இண்டிபெண்டன்ட்டா இருங்க, உங்களோட ஒர்க்கை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ என் குழந்தைய நான் எப்படி இண்டிபெண்டன்ட்டா வளர்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்டா விஷுவலி சேலஞ்ச்டு குழந்தைங்கள ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேருங்க. சைட்டட் ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நார்மல் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஸோ அந்த ஸ்கூல்ல எனக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கிடைக்கல, என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. இப்போ 40 குழந்தைங்கள தான் பார்க்க முடியும், என்ன ஸ்பெஷலாக பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்திங்கன்னா ப்ராப்பரான ட்ரைனிங் கிடைக்கும். இப்போ நான் படித்தது சென்னையில் தேனாம்பேட்டில் இருக்க லிட்டில் ஃப்ளா கான்வென்ட். அங்கே ஸ்டடீஸையும் தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு பிடி அப்படின்னா எப்படி லாங் ஜம்ப், ஸ்கிப்பிங், யோகா, எல்லாமே மாஸ் ட்ரில், எல்லாமே நார்மல் ஸ்கூலில் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையுமே சொல்லி கொடுத்தாங்க. மியூசிக், ஹேண்ட் ஒர்க், ஹோம் சயின்ஸ், எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதையும் தாண்டி இப்போ வெளியே கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், ஒரு பீச், இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் எல்லாத்துலேயுமே கூட்டிகிட்டு போய் பழக்கும்போது இப்போ நம்ம +2 முடிச்சதுக்கப்புறம் நார்மல் இப்போ காலேஜில் சேர்ந்து படிக்கணும். அப்போ சைட்டட் பசங்களோட தான் சேர்ந்து படிக்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் வரும், எனக்கும் எல்லா விஷயமே தெரியும், இப்போ நானும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவேன், ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், மியூசிக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இன்னும் அதையும் தாண்டி நாமளே ட்ரெஸ் பண்ணிக்கிறது, எல்லா விஷயமும் தானாகவே வளரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் சேர்ந்து விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைங்க. அப்போ உங்கள் குழந்தை வந்து ஃப்யூச்சரில் பெஸ்ட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.